ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி கேஸ். கொஞ்சம் நைட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ எப்படி இருக்குது? ஸோ நல்லா இருக்கா? ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் பண்ணிக்குங்க. என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸிட்டும் நம்ம பார்த்துடலாமா? ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷேட்டு கியூஆர் வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் போக போக வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ வரும்போது நானே வந்து பண்ணாக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துட்டாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணாக்க கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக்கை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்தலாமா? அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் சின்சன்ஸாக இருப்பாருங்க. இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி நம்ம பார்த்தலாமா? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் இருக்கா அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் கலஃப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த செல்லு ஸ்டாரிக்னு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அது கில் பண்ணையில் போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க இந்த ஃபிட்டுன்ற இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த மாதிரி அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கலர் இருக்கா இதில் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகம். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? சேம் மெத்தட் தான். ஜஸ்ட் அந்த லேயரிங் கில் பண்ணிட்டு இந்த கலெக்டர் கூட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கில் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் நீங்கள் கில் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஃபிட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிடும். உங்கள் பிக்கு சரி ஆடலைனாக்க நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர்ஃபுல்லில் போனீங்கனாக்க இந்த இடத்துல ஃபிட்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா இதிலும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. சரி அடல்னாக்க ஃபிட்னதை செலக்ட் பண்ணிட்டு மோட்ஸில் போயிட்டு நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல வந்து பண்ண கிரே கலர் இருக்கும் இதில் வந்து பண்ணாக்க பிக்கு சேம் மெத்தட் தான் ஆட் பண்ண போகிறீங்க. பட் உங்களுடைய பிக்கு செட் ஆடலைனாக்க அந்த ஃபிட்ன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் வரலால் அது வந்து பண்ணாக்க அசென்ட் பண்ணி கரெக்டாக உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா அதில் வந்து பண்ணாக்க அந்த மூவ் ஃபிட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன் அதனால் உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி அசென்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ணாக்க இப்போ சைடில் வந்து பண்ண கியூஆர் இமேஜை வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் போது வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை வந்து பண்ணாக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க ஸ்கேனர் வந்து பண்ண கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் அது வந்து பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க அது ஸ்கேன் ஆகி வந்து பண்ணாக்க ஒரு லிங்க் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து பண்ணாக்க இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து அந்த ஆரஞ்சு கிரே கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் லாஸ்டிங் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஜஸ்ட் கீழே இருக்கிற அந்த பிக்கு ஒன்று அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்குறு போய்க்குங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கில் போயிட்டு மீடியா நீங்கள் கில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு நேரம் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் ஷைன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெல்சிஃபிட்டி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுறது கூட்டம் அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க சாரி அந்த ஃபஸ்ட்டில் ஆடே இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட் அதுக்கு மேலே பிக்கு டூ குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸ் கிளிக் போயிட்டு பேஸ்ட்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க செகண்டில் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க தேர்ட்லேயும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டு
நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் இதில் ஆடிடும். இதே சமயத்தில் அடுத்த இருக்க 3 குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கனாக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் காய்ஸ்.